அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. பாப்பா எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? உடம்புக்கு என்னக்கா ஆச்சு பாப்பாக்கு? கொஞ்சம் பரவாயில்லையா? என்ன சொன்னாங்க டாக்டர் திருப்பி பார்த்தது? காசுக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. என் பிள்ளைங்க உங்களை தேடிக்கிட்டே வருது. நீ கடவுளா பார்த்து எனக்கு கொடுத்த வாய்ப்பு. அக்கா இங்க நான் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு பெரிய வார்த்தை நீங்க சொல்லுங்க. நீங்க நல்லா இருக்கணும், இந்த பிள்ளைக்கு நல்லா இருக்கணும். இல்லைன்னா நான் எதையாச்சும் செத்துலாம். என் பொம்பளை பிள்ளை நல்லா இருந்தா போதும். பெத்த பிள்ளைக்காக போராடுறீங்க. கையேந்தினாலும் இந்த பிள்ளையை காப்பாத்தணுங்கிறதுக்காக நீங்க ஓடுறீங்க. கவலைப்படாதீங்க, எல்லாம் மாறும். நான் அன்னைக்கு சொன்னதா இன்னைக்கு ஒரு தாயா இருந்து நீங்க செய்ய வேண்டியது ஒரு அளவுக்கு மேலவே செஞ்சுட்டீங்க. அதுவும் வீட்டுக்கார இல்லாம அதுல என்னென்ன கஷ்டங்கள் நஷ்டங்கள் வருங்கிறது எனக்கு நீங்க சொல்லவே வேணாம். நீங்க பேசுறப்பே நான் தெரிஞ்சுக்கிறேன். அதனால நீங்க அதை பத்திலாம் யோசிக்கவே வேணாம். முதல்ல டாக்டர் போய் அந்த ஜிஹெச்ல போயிட்டு இவளுக்கு அந்த ஹார்ட் பீட்டோட லெவல் எவ்வளவு இருக்கு அதை நீங்க சரியா நீங்க வாங்கிட்டு வாங்க ஒரு நாள். அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு வந்து அந்த ரிப்போர்ட் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் இங்க இருக்கவங்கள்ட்ட கேட்டு விசாரிச்சுட்டு பாப்பாக்கு என்ன செய்யறது, மேற்கொண்டு என்ன பண்றதுன்னு அப்பதான் என்னால அடுத்த கட்ட நடவடிக்கை போக முடியும். யாருமே உதவி இல்லைண்ணா. நான் சாகர நிலைமையில இப்போ உட்கார்ந்து இருந்தேன்னா எனக்கு யாருமே ஊர்லயும் சேர்க்க மாட்டாங்க. இந்த பிள்ளைய வச்சு நான் சித்திரவதை பண்றேன்னா. பாப்பா இங்க பாரு, அழாத, தைரியமா இரு. இன்னும் என் பிள்ளை திக்கு இருக்கு. கவலைப்பட அழாதீங்க அக்கா. இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன், நீங்க முதல்ல பொறுமையா நான் சொல்றதை கேளுங்க. முதல்ல ஊருக்கு போய் அவளுக்குள்ள ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. இங்க நம்ம ஒரு தடவை டாக்டரை கன்சல்ட் பண்ணுவோம். நான் இப்ப அந்த ஊருக்கு போற எல்லாத்தையும் செலவுக்கு நான் பணம் தரேன். நீங்க எடுத்து வந்து கொடுத்தாதான் நான் அடுத்த கட்ட நடவடிக்கை இந்த பாப்பாக்கு என்ன எடுக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும். என் டாக்டரா இருந்தாலும் நான் கேட்கும் என்ன சார் செய்யறதுன்னு. சரியா? ஹார்ட் வேகமா துடிக்குதுங்கிறீங்களா பாப்பாக்கு? அதான் நீங்க எல்லா ரிப்போர்ட்டையும் எடுத்துட்டு வாங்க. நீங்க எடுத்துட்டு வந்தாதான் எனக்கு தெரியும். நான் அதுக்கப்புறம் நம்ம இங்க டிசைட் பண்ணுவோம். சரியா? இந்தாங்க, இதில் பணம் இருக்கு. சரியா? இந்த பணம் நீங்க ஊருக்கு போறதுக்கு செலவுக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கோங்க. நீங்க போயிட்டு கொண்டு வந்தீங்கன்னா தான், ரிப்போர்ட் எடுத்து வந்தாதான் நான் இங்க இருக்க டாக்டர்கிட்ட கேட்க முடியும். நீங்க அப்பதான் நான் கேட்க முடியும். அது உங்க கையில தான் இருக்கு. சரியா? கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. நீங்க மனசு விட்டீங்கன்னா உள்ள மனசு, நீங்க அழுதிங்கன்னா அது அழுகும். ஏற்கனவே யாரு உதவி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நல்லபடியா இந்த பாப்பாவை காப்பாற்றி தர வேண்டிய என்னோட பொறுப்பு. இனிமே அழக்கூடாது நீங்க. சரியா? சந்தோஷமா போயிட்டு நிம்மதியா வாங்க. ஒரு நம்பர் கொடுத்தா கரெக்டா அதை ஃபாலோ பண்ணி நீங்க எடுத்து வந்தாதான் எனக்கு தெரியும். எடுத்து வந்துறீங்களா போயிட்டு? அழாதீங்க, தைரியமா போயிட்டு தைரியமா வாங்க. சரியா? வாங்க, ஜூஸ் வாங்கி பாப்பா. ஜூஸ் குடிக்கிறியா? ஜூஸ் வாங்கி தரேன். ஜூஸ் கேக்குது, வாங்க வாங்கி தரேன். ஐயோ அக்கா, அக்கா இங்க பாருங்க, உடம்பு சத்து இல்லாம இருக்கு. நான் பாத்துக்கிறேங்க. அக்கா இங்க பாருங்க, நீங்க தைரியமா, நீங்க அதான் தைரியமா இருங்க. இந்த பாப்பாக்கு நீங்க ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க. நான் எல்லாம் இங்க டாக்டரை கேட்டு நான் சொல்றேன். இதுல பஸ்ஸுக்கு தனியா காசு இருக்கு. நீங்க போறது வரது போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து பாப்பா ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு வாங்க. நல்லபடியா பாத்துக்கலாம். சரியா? வைங்க பையன். எனக்கு நான் நல்லா இருக்கேன். நான் ஆசமா பாருங்க. 2 பொம்பளை பிள்ளை ஒழுங்கா இருக்கணும். போயிட்டு ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு வரணும். சரியா? டாடா.